வணக்கம். இது RITMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தின் பொருள் என்ன? திரையில் பார்க்கலாம். இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருளானது கருத்து சுதந்திரம். நேற்றும் கூட நாம் கருத்து சுதந்திரத்தினுடைய ஒரு பகுதியை மையமாக வைத்து இந்த கேள்வி நேரத்தில் இதே தளத்தில் விவாதித்தோம். குறிப்பாக IIT விவகாரத்தை மட்டும் மையப்படுத்தி சென்னை ஐஐடியில் அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டம் தடை செய்யப்பட்டது குறித்து நாம் விவாதித்தோம். இன்றைக்கு அதை தாண்டி பொதுவாகவே கருத்து சுதந்திரத்திற்கான அளவுகோல் என்ன? இன்றைக்கு ஒவ்வொரு தனி மனிதனுமே ஒரு ஊடகமாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அவனுடைய அலைபேசியின் மூலமாக கூட வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களின் மூலமாக ஒவ்வொருவரும் தாங்கள் மனதில் என்ன நினைக்கிறார்களோ அதை பொதுவெளியில் சமூகத்திற்கு பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு சரியாக செயல்பட்டு கொண்டிருப்பவர்களும் ஒருபுறம் இருக்க, அதுபோன்ற வாய்ப்பை தவறாக பயன்படுத்தி இன்னும் கூட கிசுகிசுக்களாகவோ அல்லது அநாகரிகமான கருத்து விமர்சனங்களையோ முன்வைக்கக்கூடிய ஒரு போக்கையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது மிகச்சிறிய அளவில் தொடங்கி மிகப்பெரிய அரசியல்வாதிகள், தலைவர்கள், மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லோருமே இந்த குற்றச்சாட்டிற்கு விதிவிலக்காக இல்லை என்றே சொல்லலாம். இது போன்ற தளங்களை மையப்படுத்தி நாம் இன்றைக்கு விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். கருத்து சுதந்திரம் என்றால் என்ன? அதற்கான அளவுகோல் என்ன? சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகள் என்ன? எந்த அளவில் ஒருவரை நாம் விமர்சிக்கலாம், எந்தெந்த தளங்களில் விமர்சிக்கலாம் என்று விரிவாகவே பேச இருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். விருந்தினர்களோடு இணைந்து விவாதத்திற்குள் பயணிக்கலாம். திரு ஆ. குமரேசன், தீக்கதிர் பத்திரிகையினுடைய ஆசிரியர் நம்முடைய இணைகிறார். வணக்கம். சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து செயல்பட்டு வரும் சாரதா நம்முடைய இணைகிறார். வணக்கம். வழக்கறிஞர் சாந்தகுமாரி, உங்களையும் வரவேற்கிறேன். திரு சுப்பிரமணிய பாலாஜி, வழக்கறிஞர், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நம்மோடு இணைகிறார். அவரையும் நான் வரவேற்கிறேன். அடிப்படையில் நான் திரு ஆக்கு அவர்களிடமிருந்தே தொடங்கலாம் நினைக்கிறேன். ஒரு ஊடகவியலாளராக, மூத்த பத்திரிகையாளர், செய்தியாளர் அப்படிங்கிற வகையில் விமர்சனங்கள், கருத்து சுதந்திரங்கள் அப்படிங்கிறத பற்றிய உங்களுடைய பார்வை, அதற்கான வரையறை என்ன? முதலில் ஏற்கனவே இதே போன்ற ஒரு நிகழ்ச்சி நடந்த போது பதிவு செய்த அதே கருத்தை மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். ஒடுக்குமுறைகளில் மிக மோசமான கொடூரமான ஒடுக்குமுறை என்பது கருத்து சுதந்திரத்தின் மீதான ஒடுக்குமுறை தான். ஒரு சோறு இல்லாத ஒடுக்குமுறையை, நடமாட முடியாத ஒடுக்குமுறையை, அதெல்லாம் யாரும் எதுவும் குறைச்சி மதிப்பிட முடியும். ஆனால் அதையெல்லாம் கூட பொறுத்து கொள்ள முடியும். ஆனால் கருத்து, நீ ஒன்றை கருதலாம், ஒன்றை நினைக்கலாம், ஆனால் அது வெளியே சொல்லக்கூடாது, வெளியே பரப்பக்கூடாது என்பதை விட ஒரு சர்வாதிகாரம் என்பது உலகத்தில் இருக்க முடியாது. ஏனென்றால் கருத்து வெளிப்பாட்டின் மூலமாகத்தான் இந்த சமுதாயம், மனித குலம் என்பதே வளர்ந்தது. மனிதர்கள் சிந்திக்க தொடங்கியது, அது மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டது, தாங்கள் கற்றுக்கொண்டதை, புரிந்து கொண்டதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டதன் அடிப்படையில் தான் மனித சமுதாயம் என்பதை வளர்ந்துக்கிறது. அதற்கு முட்டுக்கட்டை போடுவது என்பது, எதன் பெயரால் அந்த முட்டுக்கட்டை போடப்பட்டாலும் மனித சமுதாய வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளுகின்ற அல்லது அப்படியே தேக்கமாக வைத்திருக்கிற நிலைமை தான் அது. ஆக அந்த கருத்து சுதந்திரம் ஒடுக்கப்படுகிற போது அதுக்கு எதிரான விமர்சனம் என்பதும் கருத்தாகவே வந்து சேரும் என்பதை புரிந்து கொள்ளலாம். விமர்சனத்துக்கு அளவு எது, எல்லை எது என்றால், அந்த ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை விளைவிக்கிற வரையிலே அந்த விமர்சனங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். அதில் தனி மனித தாக்குதலாக இருக்கக்கூடாது, கொச்சைப்படுத்தப்படக்கூடாது என்ற கோணத்தில் தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர, எதை பற்றி நீ விமர்சிக்கலாம், எதை பற்றி விமர்சிக்க கூடாது என்று நம்ம அப்படிலாம் பிரித்து பார்க்கக்கூடாது. விமர்சனத்தினுடைய தரத்தை வைத்து வேண்டுமானால் பேசலாம் அப்படிங்கிறீங்க. நம்ம அதுதான் நிறைய இடங்களில் பொதுவாக பொதுவெளியிலிருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு விமர்சனத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு அமைப்போ அல்லது தனி மனிதர்களோ அதே போன்றதொரு விமர்சனம் மாற்று சமூகத்தின் மீதோ அல்லது வேறொரு நம்பிக்கைகளின் மீதோ வைக்கப்படுகின்ற பொழுது அதை எதிர்க்கிறார்கள். இது என்ன மாதிரியான அரசியல் என்ற ஒரு வாதம் எல்லாம் வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் விரிவாக விவாதிக்கலாம். சாரதா, அடிப்படையில் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள், நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி, ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு ஊடகமாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இந்த அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சியை இன்னும் கூட சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியாத அளவிற்கு நாம் பக்குவம் இல்லாமல் இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாக வைக்கப்படுகிறது. சமூக வலைத்தளங்களின் மூலமாக அல்லது வாட்ஸ்அப், ட்விட்டர் போன்றவற்றின் மூலமாக கூட தொடர்ந்து ஏதாவது அநாகரிகமான கருத்துக்களையே பதிவிடுகிறார்கள். ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு அது பயன்படுத்தப்படுவதில்லை அப்படிங்கிற வாதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த செக்ஷன் 66A நீக்கினப்ப அந்த நீதிமன்றம் கருத்து சுதந்திரம்னா என்ன அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாங்க. ஸோ அது சரியான டெஃபினேஷனாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அவங்க பேச்சுகள் 3 விதமாக இருக்கும்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று ஒரு கருத்தை அலசுவது, அதாவது சரி தப்பு அப்படின்னு சொல்லி தனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து இல்லாமல் எது சரி எது தப்புன்னு சொல்லி அலசுவது ஒன்று. இரண்டாவது எனக்கு இந்த கருத்து சரின்னு படுது,
அதனால் இந்த கருத்தை வந்து இதுவும் சரிதான் பாருங்கன்னு சொல்லி மற்றவங்க கிட்ட சொல்கிறது, அந்த கருத்தை வந்து பரப்புறது, வலியுறுத்துவது இரண்டாவது. மூணாவது வந்து நான் சொல்கிறது மட்டும்தான் சரி, இந்த கருத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறது, மற்றவங்களையும் வந்து இந்த கருத்து சரின்னு சொல்லி பேச தூண்டுறது. ஸோ மாற்று கருத்துக்கு வந்து இடம் இல்லாமல் நான் சொல்வது தான் சரின்னு சொல்லி எதிர்த்தரப்பில் இருக்கவங்களையும் வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறது. ஸோ 3 விதமான பேச்சுக்கள் இருக்குன்னு சொல்லி கோர்ட் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ இந்த 3வது கேட்டகரியில் வர்றது தான் வந்து பிரச்சனைக்குரிய விஷயம். ஸோ இப்போ டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் சைடும் இருக்குது, நெகட்டிவ் சைடும் இருக்குது. ஸோ கருத்து வந்து சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். இப்போ வந்து சாக்ஷி மகாராஜா சொல்லியிருக்காரு நிலநடுக்கம் ஏற்பட்டதுக்கு வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றது தான் காரணம். அது சாப்பிட்டு வாயை கழுமாம போனதுதான் காரணம். ஸோ அது அபத்தமானதாக இருந்தாலும் அந்த கருத்தை சொல்கிறதுக்கு அவருக்கு வந்து உரிமை இருக்குது. அது சொன்னதுனாலேயே வந்து அவர் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும், கைது செய்யணும்னு சொல்லி யாரும் சொல்லலை. அதே மாதிரி நிலநடுக்கம் வந்ததுக்கு அகெயின் பெண்கள் வந்து ஜீன்ஸ் போட்டுக்கிறது தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கருத்து சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். அந்த கருத்தை வந்து இதுதான் சரின்னு சொல்லி மற்றவங்கள ஏற்றுக்கணுன்ற கட்டாயப்படுத்தாமல் இருக்கிறது வரைக்கும் கருத்து சுதந்திரம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படிங்கிற தொடக்க சுற்றில் கருத்தாக உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. தொடக்க சுற்று கருத்தாக நான் சட்டம் சார்ந்து சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகள் என்னங்கிறத நாம் அடுத்த சுற்றில் ஒரு வழக்கறிஞராக உங்களிடம் கேட்கிறேன். தொடக்க சுற்றில் உங்களுடைய அடிப்படை கருத்துக்கள். அடிப்படை கருத்துனா என்ன, கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது தடை செய்யப்படக்கூடிய ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். எதுவரை அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான கேள்வி. நான் என் கைத்தடியை சுற்றுவேன், நான் எங்கே வேணால் சுற்றுவேன் அப்படின்னு சொல்கிறது தான் கருத்து சுதந்திரம் என்று சொன்னால் அது சரியாக இருக்க முடியாது. அடுத்தவருடைய மூக்கை பதம்பாக்குற அந்த கைத்தடி சுற்று என்பது வரம்பு மீறல் என்று ஆகிவிடுகிறது. எனவே என்னுடைய கருத்து சுதந்திரம் பப்ளிக்கில் ஒரு டிசார்டரை கொண்டு வரும் என்று சொன்னாலோ அல்லது மற்றவர் மனதை புண்படுத்தும் என்று சொன்னாலோ அது கூறப்பட்ட நெறிமுறைகளுக்கு மாறானதாக இருக்கும் என்று சொன்னாலோ அந்த கருத்து சுதந்திரத்துக்கு நிச்சயமாக ஒரு வரையறை வேண்டும் என்பதுதான். எனவே என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கருத்து சுதந்திரம் சொல்லுவதற்கான வாய்ப்பு வெளி என்பது மிக பரந்த அளவிலே நமக்கு இருக்கிறது. அந்த வெளியை சரியாக நாம் பயன்படுத்துகிறோமா என்கிற அடிப்படை கேள்வி சமீப காலமாக சில கமெண்ட்ஸை பார்க்கிற பொழுது, அது வாட்ஸ்அப்பில் ஆகட்டும் அல்லது ட்விட்டரில் ஆகட்டும் அல்லது ஃபேஸ்புக்கில் ஆகட்டும், எந்த சமூக வலைத்தளத்திலும் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி வந்து பின்னாடி தொக்கி நிற்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இது வந்து ஜனநாயகத்திற்கு ஒரு வகையிலே அபாயகரமானது. சுப்பிரமணிய பாலாஜி, அடிப்படையில் கருத்து சுதந்திரம் குறித்த உங்களுடைய பார்வை. நம்ம அரசியல் சாசனத்தில் நிறையா சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான சுதந்திரம் கருத்து சுதந்திரம். ஜனநாயகத்திற்கு அடிப்படையே கருத்து சுதந்திரம் தான். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. எந்த கருத்து மேலோங்கி நிற்கிறதோ அதை தான் மக்கள் கருத்து, மகேசன் கருத்து என்று எடுத்துக்கொள்கிறார்கள். கருத்து சுதந்திரம் மேடம் சொன்ன மாதிரி அதுக்கு சில லிமிட்டேஷன்ஸ் உண்டு, சில தடைகள் உண்டு. எங்கே வந்து மற்றவங்களை வந்து கேவலப்படுத்துவது போல் இருக்கிறதோ இல்லை தேசத்துக்கு அச்சுறுத்துவது போல் இருக்கிறதோ அந்த மாதிரி சில தடைகள் மட்டுமே இருக்கிறத தவிர மீதி எந்த கருத்தை யாரை சொல்கிறதுக்கும் தடை இல்லை. அடுத்தவங்கள விமர்சிக்கும் போது அருவருப்பாக விமர்சிக்காமல் கருத்தை சொல்லக்கூடிய உரிமை யாருக்குமே உண்டு. எந்த விஷயத்திலும் யாரும் கருத்து சொல்லலாம். இன்றைக்கி வந்து நமக்கு வந்து கருத்து முதல்ல சொல்லணும்னா லெட்டர் டு தி எடிட்டர் தான் எழுதணும் ஒரு 10 வருஷம் முன்னால். இப்போ அதெல்லாம் போய் அப்புறம் எஸ்எம்எஸ் வந்தது, இமெயில் வந்தது. இன்றைக்கி வந்து எல்லாருமே பிளாக் ஆரம்பித்து யார் வேணால் ப்ரமோட் பண்ணிக்கலாம், யூடியூப்பில் வீடியோ கூட எடுத்து போட்டுக்கலாம். அதனால் கருத்து சுதந்திரம் வந்து இனிமேல் யாரும் தடுக்கவே முடியாது. நிச்சயமாக. நான் திரு ஆக்குவிடம் தொடர்ச்சிட்ட ஒரு விஷயம், ஒரே கருத்தை வந்து ஒருவர் சொல்லுகின்ற பொழுது ஒரு விதமாகவும் அதே மாதிரியான கருத்தை வேறொருவர் சொல்லுகின்ற பொழுது ஒரு விதமாகவும் பார்க்கக்கூடிய பார்வை. இப்போ அவர் சொல்கிறார், நீங்களும் அதுதான் சொல்கிறீங்க, கருத்து வந்து மனதை புண்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இது வந்து இந்த மனதை புண்படுத்துகிறது அதனால் வேண்டாம் அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் அவர்கள் வந்து இப்போ இன்றைக்கு சுப்பிரமணிய சாமி விவகாரத்தை எடுத்து பேசலாம். சுப்பிரமணிய சாமி அசாமில் பள்ளிவாசல்கள் எல்லாம் தொழுகை செய்யக்கூடிய இடங்கள் அல்ல, அதனால் அதை எப்போ வேணாலும் கட்டலாம் இடிக்கலான்னு பேசினார். அதற்கு இன்றைக்கு வழக்கம் இப்போ ஜாமீனில் வெளிவர முடியாத அளவிற்கான அவருக்கான கைது வாரண்டையும் பிறப்பித்திருக்கிறது அசாம். அது ஒருவரும் இருக்க, இது மனதை புண்படுத்துகிறது. நீங்கள் உட்பட எல்லோருமே அதை கண்டிக்கிறீர்கள். அதே மாதிரி உங்களை போன்றவர்கள் அல்லது திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் நம்பிக்கை, அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய மத நம்பிக்கைகளை, ஹிந்து கடவுள்களை மிக கடுமையாக விமர்சிக்கின்ற பொழுது அவர்களுடைய மனது புண்படும்னு சொன்னால் அதை ஏற்க மறுப்பது எந்த விதத்தில் நியாயங்கிற இந்த சர்ச்சை நீண்ட காலமாகவே போய்கொண்டிருக்குதுல்ல. இது என்ன மாதிரி? அதுதான் இப்போ சாரதா சொன்ன மாதிரி நான் சொல்வது மட்டும்தான் சரி என்று கருத்து சுதந்திரத்தை ஆதரிக்கக்கூடிய எல்லோருமே தங்கள் கருத்து மட்டுமே சரி, தங்கள் கருத்துக்கான சுதந்திரம் மட்டுமே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது நீங்களும் கருத்து சொல்ல வேண்டும், நானும் கருத்து சொல்ல வேண்டும், அவர்களும் கருத்து சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு.
அவரவர் அவருடைய கருத்தை வலியுறுத்துவதும் வலியுறுத்தல் கூட தவறில்லை. நான் ஒரு கருத்தை நம்புகிறேன் என்றால் அந்த கருத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கிறது. அதை கட்டாயப்படுத்துகிற அதிகாரம் தான் என்னிடம் கிடையாது. அது அந்த அதிகாரம் யாரும் இருக்கவும் கூடாது. எனவே இதில் வந்து புண்படுத்தப்படுவதை பற்றிய ஒரு அரசியல், அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குது. புண்படுத்துதல் என்கிற வார்த்தை ரொம்ப சர்வசாதாரணமாக இன்னைக்கு பேசப்படுகிறது. ஏன்னா என்னுடைய கருத்தை நீங்கள் மறுத்ததனாலேயே நான் புண்பட்டு விடுவேன் என்றால் நான் தான் என்ன மறுபரிசீலனை செஞ்சு கொள்ளணும். ஏன்னா எனக்கு ஏதோ என்னுடைய வீக்னஸ் அது. என்ன என்னோட கருத்துக்கு எதிர்கருத்து வருகிறது என்றால் அது தாங்கிக் கொள்கிற பக்குவம் எனக்கு இருக்க வேண்டும். அதற்கான மாற்று கருத்தை முன்வைக்கிற பக்குவம் தான் எனக்கு வேண்டும். அதற்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், என்னை புண்படுத்துறியா, என் கருத்துக்கு மாறாக ஒரு கருத்து சொல்கிறேன், அப்போ உன் கருத்தை சொல்ல விடாமல் முடக்குவேன். அது ஏதோ ஒரு பேரில் என்ன உனக்கான அங்கீகாரத்தை ரத்து செய்கிறதுல இருந்து அது என்ன அதை விரித்து கொண்டே போகலாம் வச்சுங்க. ஏதோ ஒரு வகையில் அல்லது டிஃபன் பாஸ் குண்டு வீசுகிற வரைக்கும் உங்களுடைய கருத்தை நான் சொல்ல விடாமல் தடுப்பேன், யாரும் பாதிக்க விடாமல் தடுப்பேன் என்கிற அந்த வன்முறையைத்தான் நாம் எதிர்க்கிறோமே தவிர மற்றபடி அவர்களுக்கு இப்போ நான் வந்து ஒரு அடிப்படையில் நானும் ஒரு பகுத்தறிவுவாதி, பொது உடைமை இயக்கத்தில் நம்பிக்கை உள்ளவன். அந்த கருத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு பகுத்தறிவு சார்ந்த கருத்தை சொல்லி ஒரு மூட நம்பிக்கையை சாடுகிறேன். அப்படி அதே நேரத்தில் அந்த மூட நம்பிக்கைகளை உண்மையானது என்று ஏற்றுக்கொண்டிருக்கிற, கடவுளை வணங்குகின்ற இந்த தத்துவங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிற அவர்கள் தங்களுடைய கருத்தை பதிலுக்கு பதில் வைக்கட்டும். அவர்கள் சொல்லுகிற கருத்து நியாயமானது என்றால் எந்த நிமிடத்தில் இவனை மாற்றிக்கொள்ள நான் தயாராக இருக்கேன். பெரியார் ஒரு கேட்டாங்க, கடவுள் இருக்குன்னு நாங்கள் நிரூபிச்சா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார். கடவுள் இருக்குன்னு சொல்லுவேன்னார். அவ்வளோதான், அதுக்கு மேலே என்ன எதிர்பார்க்குற என்று கேட்டார். அவ்வளோதான் விஷயம். மனது புண்படுகிறது என்ற வார்த்தையை பயன்படுத்தி கருத்துக்களை கட்டாயப்படுத்தி திணிப்பதற்கோ அல்லது என்னுடைய கருத்துக்களை தடை செய்வதற்கோ என்னுடைய கருத்தை சொல்வதை நான் கட்டாயப்படுத்த முடியாதோ அது மாதிரி இந்த கருத்தை நீ சொல்லாதே என்று கட்டாயப்படுத்துகிற அதிகாரம் அவர்களுக்கு. அது அங்குதான் பிரச்சனை வருது. சொல்லாதே என்ற வாதம் எல்லா தரப்பிலும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நான் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசலாம். ஒரு குறிப்பிட்ட விவகாரத்தை கூட மையமாக வைத்து, குறிப்பாக மாதொரு பாகம் விவகாரத்தில் எதிர்த்தரப்பினுடைய வாதங்களை செய்யாதே என்று சொல்லி நடைபெற்ற போராட்டங்களும் கூட இங்கே இருக்கத்தான் செய்கின்றன. பல போராட்டங்கள் இவ்வாறு செய்யாதே என்று சொல்லக்கூடிய போராட்டங்கள் இரண்டு தரப்பிலும் நடந்திருக்கிறது என்று சொன்னால் இது எந்த விதத்திலான கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறத குறித்து நாம் பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு கருத்து சுதந்திரம் குறித்து இன்னும் கூட விரிவாகவும் ஆழமாகவும் பேசலாம். காத்திருங்கள் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கிறேன். கருத்து சுதந்திரத்திற்கான வரையறை என்ன என்ற தளத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் எங்களுடைய மனது புண்படுகிறது என்ற வாதங்கள் தொடர்ச்சியாக வைக்கப்படக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். கருத்து சுதந்திரம் பல நேரங்களில் அநாகரிகமானதாகவும் சமூக நல்லிணக்கத்தை குலைக்கக்கூடிய வகையிலும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமீபகால நடவடிக்கைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது போன்ற விஷயங்களுக்கு தீர்வு என்ன என்ற தளத்திலே நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு வழக்கறிஞராக சந்தகுமாரி, எல்லோருமே என் மனது புண்படுகிறது அப்படின்னு சொல்லின பொழுது தனி மனிதர்களுக்கு ஒரு பக்கம் சட்டம் அவர்களுக்கான கருத்தை சொல்லக்கூடிய உரிமையை அளித்திருக்கிறது. இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி அது என் மூக்கை தொடாத வரைக்கும், என் கைத்தடி அடுத்தனுடைய மூக்கை தொடாத வரைக்கும் அப்படின்னா இதுக்கான தெளிவான வரையறை என்ன? சட்டம் சொல்லக்கூடிய வரையறை, தெளிவான வரையறை யாராலையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா யாருடைய மனசை எது புண்படுத்தும் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட நபருடைய விஷயங்களை வைத்து பேச முடியாது. ஆனால் அதே சமயம் பொதுவான நியதி என்று ஒன்று உண்டு. நீங்கள் பப்ளிக் ட்ராங்குவிலிட்டியை குலைக்கிற மாதிரியோ இல்லை ஆர்டரை குலைக்கிற மாதிரியோ அல்லது ஒரு அமைதியான ஒரு சூழலுக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரியோ இந்த மாதிரியான விஷயங்கள் வருகிற பொழுது வரும். ஆனால் இப்போது எப்படிப்பட்ட விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சுக்குன்னா ஃபேஸ்புக்லேயே மற்ற சமூக வலைத்தளங்களிலே வருகிற விஷயங்கள் இதையெல்லாம் தாண்டி சமூகத்திற்குள்ளே கருத்து திணிப்பு என்கிற முறையிலேயும் வந்து கொண்டிருக்கிறது. அது நம்மளால் மறுக்க முடியாது. அந்த கருத்து திணிப்பு உங்களுக்கு அதாவது உடன்பாடு உள்ளது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வதும், இல்லை எதிர்மறையான கருத்து என்று சொன்னால் விட்டு விடுவதும் அவரவர் சொந்த கருத்து. ஆனால் அதற்காக தண்டிப்பது என்று வருகிற பொழுது, தடை செய்வது இப்ப நம்ம 2-3 நாளா பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் தண்டிப்பது என்று வருகிற பொழுது இது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானதாகத்தான் நான் பார்க்கிறேன். சரி, அந்த வகையில் அப்படி பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமியை இப்ப அரசு வாரண்ட் பிறப்பித்திருப்பது, தண்டிப்பது, இப்ப சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுப்பது என்பது ஒட்டுமொத்த ஒரு சமூகம் போய் குழுமுகின்ற ஒரு இடம், தொழுகைக்காக குழுமுகின்ற இடத்தை நீங்க கேலி பேசினா அது ஒரு சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்காதா? அதுதான் நான் கேட்கிறேன். அதுதான் இந்த கருத்து சுதந்திரத்துல பல முரண்பாடுகள் இருப்பதாக அதுதான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க மாதருபாகன் விவகாரத்தில் அதே தான் அவங்க சொல்றாங்க. மாதருபாகன் விவகாரத்தில் நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு சமூக நல்லிணத்தை குலைக்கக்கூடிய விதத்தில் ஒருவருடைய எழுத்து இருக்கிறது, அவர்கள் மதம் சார்ந்த நம்பிக்கைகளை அது குலைக்கக்கூடிய வகையில் இருக்குதுன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற வாதத்தை நீங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வச்சீங்க. சமூக நல்லிணத்திற்கு எதிராக இருந்தால் அப்போ மாதருபாகன் விவகாரத்தில் உங்களுடைய பார்வை என்ன? அவர் தன்னுடைய கருத்தை சொன்னதுல தவறு கிடையாது. அதுதான் அவங்க கேக்குறாங்க. அப்போ இங்க சொன்னால் தவறு, ஏற்றுக்கொள்வதும் வேண்டாம் என்பதும் நீங்க சொல்லலாம்.
ஆனா அதுல எனக்கு ரொம்ப பெரிய ஷாக்கா இருந்தது வந்து மாதுரபாகனுடைய ஆசிரியர் முழுக்க முழுக்க இனிமே எழுதவே மாட்டேன்னு சொல்லி மற்றவங்க கட்டாயத்திற்காக விட்டதுங்கிறது என்னால ஜீரணிக்க முடியல. அது அவருடைய கருத்து, சமூகத்துல நிகழ்வாக காட்டுகிறார். அவரை நீங்க விமர்சனத்துக்கு உட்படுத்துங்க. ஆனா மிரட்டுறது, ஒரு இடத்துல வச்சு மன்னிப்பு கடிதம் வாங்குறது, அவரை ஊரை விட்டு வெளியே போன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப அத்துமீறலான செயல் இல்லையா? அதுதான் நான் கேட்கிறேன். அது வந்து நிர்வாக ரீதியிலாக நிர்வாகம், அரசு நிர்வாகம் செய்த விவகாரங்கள் நீங்க செஞ்சீங்க, நல்லா தெரியும். அதுதான் நான் கேட்கிறேன். அது ரூம்ல கட்டாயப்படுத்தி கையெழுத்து ஒரு பேச்சுவார்த்தை என்ற பெயரில் அதை செய்தார்கள், தவறுகிறீங்க. நான் நிர்வாகம் செய்த அதே விஷயத்தை நீதித்துறை செய்வது சரியானு கேட்கிறேன். அந்த கருத்து சுதந்திர விவகாரத்தில் நீதித்துறையினுடைய தலையீடு எந்த அளவிற்கு சரியாக இருக்கும் நான் கேட்கிறேன். நீதித்துறையா போய் எடுத்து சுவமோட்டோ எடுக்கல அந்த விஷயத்தை. ஒரு யாராவது எடுத்தாலும் நீங்க அந்த வழக்கு எப்படி பாக்குறீங்கன்னு நான் கேட்கிறேன். ஒரு கருத்து சுதந்திரம் அப்படிங்கறத பாக்குறீங்களா? அவருடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து நீங்க வந்து உங்க கருத்தை சொல்லுங்கன்னு கேட்டாங்க. இங்க இருக்கிறவங்க கிட்டயும் கேட்டாங்க. அதுல வந்து நான் கேக்குறது நீதித்துறையின் விவகாரம்ங்கிறது நான் சுப்பிரமணிய சாமி விவகாரத்தை சுட்டி காட்டி கேக்குறேன். ஓ, சுப்பிரமணியம் சாமி விவகாரத்தையா? இந்த அசாம் விவகாரத்துல விவகாரத்துல நீதிமன்றம் தலையிட்டு தானுங்களே ஆகணும். அதுதான் கேட்கிறேன். அதை தான் அவங்க மறுக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல தான் அவர்கள் ஒரு முரண்பாடான ஒரு பார்வை வைக்கிறார்கள். கருத்து சுதந்திரம் என்பது நான் சாரதா கேட்கிறேன். கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறத நபர்கள் சார்ந்து, கொள்கை சார்ந்து மாறுபட்ட பார்வையோடு பார்க்கிறீர்களா, அணுகிறீர்களா? நீங்க மாதுரபாகன் இல்ல இந்த ரெண்டு இஷ்யூ அங்க போயிட்டீங்க. இல்ல இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஈக்குவலா வச்சு கம்பேர் பண்ணி இன்னொரு எக்ஸாம்பிள் புரியறதுக்கு சொல்றேன். இப்ப தாலி பத்தின விவாதத்தை வந்து நடத்தவே கூடாது தொலைக்காட்சியில அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது வந்து எங்களுடைய சென்டிமெண்ட்ஸை வந்து ஹர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானதுன்னு இன்னொரு தரப்பு சொல்றாங்க. இப்ப தாலி கட்டிக்காம திருமணம் நடப்பதற்கு சட்டத்துல இடம் இருக்கு. தாலி கட்டிக்காம வாழ்றவங்க சமூகத்துல இருக்காங்க. அப்படி சட்டப்படி அலோ பண்ணிருக்க கூடிய ஒரு விஷயத்த என் சென்டிமெண்ட்ஸ் ஹர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றது வந்து அந்த இடத்துல அது வந்து சரி கிடையாது. கருத்து சுதந்திரத்துக்கு அவங்க சொல்றது வந்து கண்டிப்பா வந்து பதிவு பண்ணுங்க. இப்போ நான் அதான் கேக்குறேன். அப்ப சட்டம் ஒரு வரையறை எடுத்துக்கலாம். சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகள் பயன்படுத்தப்பட வேண்டியவை. சட்டத்தை மீறினால் தவறு, நாங்க மீறக்கூடாது அப்படிங்கிற வாதத்தை அப்படியே எடுத்துக்கொண்டால் மகாராஷ்டிராவில் சட்டம் இயற்றப்படுகிறது, மாட்டு இறைச்சிக்கு தடை. அதை அப்படியே ஏத்துக்க முடியுமா? அங்கேயும் கருத்து சுதந்திரம்ங்கிற பேர்ல எதிர்ப்பு வரத்தானே செய்கிறது. அப்ப அதுக்கான வரையறை தான் கேக்குறேன். சட்டமா இல்ல சட்டம் வந்து யாரோ வந்து அதாவது ஆண்டாண்டு காலமா சட்டத்தை எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து குற்ற பரம்பரையர் பத்திலாம் கூட வந்து இன்னும் பிரிட்டிஷ் காலத்துல போட்ட சட்டங்கள்லாம் இருக்கு. ஆமா, சட்டங்கள் உருவாவதும் வந்து இந்த மாதிரியான விவாதங்களால தான் வந்து உருவாகுது. ஸோ எந்த இப்ப இருக்கக்கூடிய சட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம வந்து இருக்க முடியும். இப்ப சட்டம் தப்பா இருக்குன்னா இப்ப சட்டத்துக்கு எதிரான கருத்துக்களோ இல்ல சட்டத்தை இன்னும் எவால்வ் பண்றதுக்கான டிஸ்கஷன்ஸ் நடக்கிறதுக்கு வந்து நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணுமே தவிர அங்க அந்த சட்டம் சரியா இந்த சட்டம் சரியான்னு வந்து நம்ம இப்ப சட்டம் இருக்குன்னா இப்ப அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்ப அதுக்கு வேற வழி இல்லை. ஸோ இப்போ சட்டத்தை மாற்றணும்னா சட்டத்தை மாற்றுறதுக்கான டிஸ்கஷன்ஸ் தேவை. ஸோ அகெயின் வந்து அங்கேயும் கருத்துக்கள் வரும், மாற்று கருத்துக்கள் வரும். ஸோ மாற்று கருத்துக்களுக்கு இடம் அளிக்கிறதா வந்து ஜனநாயகத்தினுடைய அழகு. அது சுப்பிரமணிய பாலாஜி, ஒரு இப்போ நான் இந்த வாதத்தை எப்படி வைக்கிறேன், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீங்களான்னு சொல்லுங்கள். இது என்னுடைய வாதமாக முதல்ல வைக்கிறேன், அதன் பிறகு நான் போகிறேன். ஆமாம், நான் மாட்டுக்கருத்திங்கிறது என்ன தப்பு, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அப்படித்தான் சாப்பிடுவேன். என்னை எப்படி நீங்கள் பாகிஸ்தான் போங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு அவர் கேள்வி வச்சா நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வீர்களா? இல்லை, அது அந்த மாதிரி அவர் சொன்னது தவறு. அது யார் சொன்னாலும் அது தவறு. ஆனால் இப்பொழுது பெரும்பான்மைக்குன்னு ஒரு விருப்பு இருக்குது, ஒரு வெறுப்பு இருக்குது அப்படின்னா பெரும்பான்மை மக்களுடைய ஒரு நல்லிணக்கத்தையும் பார்க்கணும். நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்ச அன்னைக்கு 1940 நல்லிணக்கம்ங்கிறதே பெரும்பான்மைக்கும் சிறுபான்மைக்கும் இடையில் இருக்கக்கூடிய இல்லை, அதுதான் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு மதுராவில் இருந்த முஸ்லீம்கள் அவங்க கூடி இனி வந்து நம்ம மாடை வந்து சாப்பிடக்கூடாது, மாடு வெட்டதை மதுராவில் தடை செய்யணும், இது கிருஷ்ணர் பிறந்த பூமி, அதை ஏற்றுக்கிட்டு இந்துக்களின் நன்மதிப்பிற்காக தடை செய்யணுங்கிறது ஆகஸ்ட் 16 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பேஜில் அது வந்திருக்கு நியூஸ். ஒரே ஒரு கேள்வி, ஆனால் அந்த நல்லிணக்கம் ஏன் டிசம்பர் 6 உங்களுக்கு இல்லை? டிசம்பர் 6 வந்து அதுதான் கேக்குறேன். அவங்க நான் வந்து அங்க நீங்க பாராட்டுறீங்க, அப்படி அதே நல்லிணக்கத்தோடு அதேதான் நான் இப்ப விஷயத்துக்கு வரேன். அதாவது இப்ப ISIS உடைச்ச மசூதிகளை திருப்பி அந்த மக்கள் எடுத்துக்கொள்வதில் ஒன்றும் தவறு இல்லை. அதே மாதிரி 77வது முறையாக அயோத்தியில அந்த இடம் எங்களது ராமர் பிறந்த இடம்னு நாங்க கேட்கிறோம். அதை வந்து காங்கிரஸ், நான் திருப்பி சொல்றேன், அதாவது அதை எடுத்துக்கொண்ட விதம் சரியா தவறா என்பதெல்லாம் வேற. ராமர் பிறந்த இடம் என்பதால் நீங்க விரிவா பதிவு இல்ல ராமர் பிறந்த இடம் என்பதால் நல்லிணக்கத்துக்காக விட்டு கொடுக்க முடியாதா? இல்ல நான் விரிவா பதிவு பண்ண, நான் இல்ல ப்ளீஸ் இல்ல அதுதான் நான் அந்த தலைப்புக்குள்ள அது தலைப்பு திசை மாறி விட கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னுடைய கேள்வி என்பது
மத நல்லிணக்கம் சார்ந்து ஒரு கருத்தை சொல்றீங்க. அந்த மத நல்லிணக்கம் அப்படிங்கிறதுனால அந்த கருத்து எல்லா இடங்களிலும் பரவலாக இருக்கிறதுனா அவங்க கிட்ட கேட்ட துணியில தான் உங்ககிட்டயும் கேட்கிறேன். இப்போ நீங்க ஒரு விஷயத்தை முன்வைக்கிறீங்க, அது அவருடைய கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாது. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான எல்லா விதமான கருத்துக்களும், குறிப்பாக பாஜக தரப்பிலிருந்து வைக்கப்படக்கூடிய எல்லா விதமான கருத்து இன்றைக்கு பிரைம் மினிஸ்டர்கிட்ட கேள்வி கேட்கிறார்கள் செய்தியாளர்கள். இந்த மாதிரியான மத துவேஷ பேச்சுக்கள் தொடர்ந்து அமைச்சர்களால் சொல்லப்பட்டு வருகிறது. இது மிகப்பெரிய அளவில் கண்டனத்திற்குரியது, கண்டிக்கக்கூடியதுன்னு அவர் சொல்றாரு. இது வெறும் வார்த்தையா இல்ல அதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? அதாவது இது பிரதமர் சொல்றதை கேக்குறீங்களா? பிரதமர் சொன்னா அது வந்து 125 கோடி மக்களுக்கும் பொருந்தும். அதுதான் 125 கோடி அதுக்கான மக்களுக்கு நடவடிக்கைகள் என்னங்கிறது. ஆனா இப்ப எதிர்த்து இப்ப இந்த ஐஐடி மாணவர்கள் போல ஒரே நிமிஷம் ஒரு கருத்து தவறான இந்துக்களுக்கு எதிரான பதியும் போது அதையே நீங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்போ இந்து மதம் அழிய வேண்டும் அப்படின்னு அவங்க கருத்து பதிவு பண்றாங்க. அது ஐஐடி மாணவர்கள். அது கருத்து சுதந்திரம் அவர்கள் சொன்னார்களா? ஆமா, அந்த பாம்ப்ளெட்ல போட்டுருக்கேன். ஏற்கனவே இதுல அந்த பாம்ப்ளெட்ல கீழ அது யார் பேசியதுன்னா அம்பேத்கர் பேசினார் என்பதை கோட் பண்ணி அவங்க சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அம்பேத்கர் இவ்வாறு சொன்னார் அப்படிங்கிற ஒரு கருத்து, அம்பேத்கர் சொன்ன கருத்து. அதில் அம்பேத்கர் சொல்லாத ஏதோ ஒரு கருத்தை அவர்கள் ஒரு வரி எக்ஸ்ட்ரா புகுத்தி இருந்தாலும் அது வந்து கண்டனத்திற்குரியது. அதுல மாற்று கருத்து கிடையாது. அப்படி இருந்தா கூட அது அவருடைய கருத்து, அது ஒரு புறம் இருக்கட்டும். அம்பேத்கர் சொன்ன கருத்தை அவர்கள் முன்வைக்கின்ற பொழுது அம்பேத்கரை நாங்கள் ஆதரிக்கிறோம், ஆனால் அம்பேத்கர் சொன்ன கருத்தை இவர்கள் சொல்வதை நாங்கள் எதிர்க்கிறோம் சொல்லக்கூடிய கருத்து சுதந்திரம் எவ்வளவு முரண்பாடான கருத்து சுதந்திரமா இருக்கு. அங்க கருத்து சுதந்திரம் இருக்கு, அவங்களுக்கு அந்த கருத்து சுதந்திரம் இருக்குன்னு சொன்னா அதை எதிர்ப்பதற்கு எதிர்கருத்து சொல்வதற்கும் சுதந்திரம் இருக்கு. நிச்சயமா இருக்குது. அதுதான் அவங்க சொல்றாங்க. அதாவது இருங்க, இதே விஷயத்துக்கு வர தாலி புனிதமா இல்லையா அப்படின்னு, தாலி போட்டுக்கலாம் போட்டுக்காம இருக்கலாம், அது அவர் விருப்பு, அவரோட சம்பிரதாயத்தை பொறுத்தது. தாலி அணிவதே, பெண்கள் தாலி அணிவது புனிதமா அப்படின்னு கேள்வி கேட்கும் போது அது இந்து சமுதாய மக்களை இழிவுபடுத்துவது போல. நிச்சயமா பர்தா அணிவது புனிதமா அப்படின்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க யாரும். அந்த மாதிரி எந்த சமுதாயத்திலையும் அந்த சமுதாயத்துக்கு இந்த இடத்துல ஒரு சிறிய விஷயத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். பர்தா என்பது இஸ்லாமிய பெண்கள் மத்தியில் மட்டுமே, அதுவும் எல்லா பிரிவுகளிலும் அணியப்படுவதில்லை, அணியக்கூடிய பிரிவுகளிலும் எல்லா பெண்களும் அணிவதில்லை. ஆனால் தாலி என்பது கிறிஸ்தவத்தில் கூட தாலியை கட்டிக் கொள்ளக்கூடிய பழக்கம் இருக்கிறது. இந்துக்களிலே எல்லாரும் தாலி அணிவதில்லை. இல்ல அப்படிங்கும்போது அதுதான் தமிழ்நாட்டுல தமிழ் பெண்களின் கலாச்சாரமாக புனிதமாக திருமணத்தை தாலி அணிவதை, தாலி புனிதமா, தாலி தேவையா இல்லையா, பெண்கள் தாலி அணியாமல் இருக்கலாமா, புனிதமா இல்லையான்னு இந்துக்களை கொச்சைப்படுத்துவது போல, இந்துக்கள் மனதை புண்படுத்துவது போல தலைப்பு ஏன் வைக்க? மனதை புண்படுத்துங்கிறது அங்கதான் வருது. அதுதான் கேக்குறேன். அந்த மனதை புண்படுத்துவதுங்கிறதுக்கான டெஃபினிஷன் என்ன? இப்போ நான் டெஃபினிஷன் எப்படி டெஃபினிஷன் கொடுக்க முடியும்? நீங்க எப்படி கொடுக்க முடியும் டெஃபினிஷன்? இப்போ நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு திரு சுப்பிரமணிய பாலத்தின் இப்படி பேசுறேன், நீங்கள் கை நீட்டி பேசி மனதை புண்படுத்தி நீங்க சொல்லிட்டீங்க, நான் என்ன பண்ண முடியும்? இல்ல புண்படுத்துறதுக்கு நம்ம எப்படி வேணாலும் எடுக்கலாம். ஸ்டாண்டர்டா ஓரக்கனால பாத்தீங்க, நம்ம எதை வேணாலும் பேசலாம். சாதாரண நிகழ்வுகள், சாதாரணமாக கருத்துக்கள் சொல்வதை வந்து யாருமே வந்து அதை மறுக்க மாட்டாங்க. இது தவறுன்னு யாரும் சுட்டி ஒரு அடிப்படையில ஒரு விஷயம். ஆனால் ரைட், அடிப்படையில இப்போ ஒரு சில வெள்ளையனே வெளியேறுங்கிறாரு, வெள்ளையர்களுக்கும் மனது புண்பட்டு இருக்கும், அக்கா சொல்லாம இருக்க முடியுமா? வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்றது வேற. that means அவங்க ஸ்ட்ராங்கா ஒரு நம்பர். நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க வெள்ளையனே வெளியேறும் போது அந்த காலகட்டத்தில் அது வந்து ஒரு சாதாரண வார்த்தை இந்தியர்களுக்கு, அது அவங்க மனதை புண்படுத்திருக்கலாம். வெள்ளை நாயே வெளியேறு, வெள்ளை ஈனப்பிரிவே வெளியேறு, வெள்ளையன் செய்வது புனிதமா அப்படின்லாம் ஏதாவது நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அவன் அதுக்கான நடவடிக்கை எடுத்திருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல அதுதான் அதுக்கான நடவடிக்கை அவங்க எடுத்தான், அதுக்கான நடவடிக்கை அவங்க எடுத்தாங்க. அதனால திரு ஆக்கு சுதந்திர போராட்ட காலத்தில் விடுதலை என்று எழுதினாலே கைது செய்யக்கூடிய நிலைமை இருக்கின்ற பொழுது இந்தியா பத்திரிகையில் பாரதி போன்றவர்கள் தலைவிடு என்று எழுதி பகுதியும் விகுதியும் மாற்றி பொருள் கொள்ள வேண்டும் என்ற அளவிற்கு இருந்தது. இன்றைக்கும் கூட அந்த மாதிரி ஒருவேளை இந்த பத்திரிகையில் வர மாதிரி கிசுகிசுக்களாகத்தான் பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறதா? இந்த மாதிரியான பூ என்று முடியும் நடிகை இந்த மாதிரிலாம் பேசுறாங்களா, அந்த மாதிரி தான் தாலியை கூட மறைமுகமாக குறிப்பிட்டு பேசக்கூடிய அளவிற்கான ஒரு சூழல் போய் கொண்டிருக்கிறதா? அதாவது ஒன்றை பற்றி பேசினால் மறுபடியும் அதை நான் ஏற்கனவே சொன்னேன், புண்படுத்துதல் பற்றிய அரசியல்னே சொன்னேன். புண்படுத்துதல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது அரசியல், அரசியலான ஒரு கட்சி அரசியல்ங்கிற அர்த்தத்தில் சொல்ல, அதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. என்னன்னா இப்போ அது உண்மை புண்படுத்து, யாருடைய மனசை புண்படுத்துங்கிறதான் கேள்வி. முதல்ல ஒரு தமிழ் பெண்களின் கண்பான தமிழ்னா கிறிஸ்துவ பெண்கள் இருக்காங்களே அவங்களும் தமிழர்கள் தானே, இஸ்லாமிய பெண்கள் இருக்காங்களா அவங்களும் தமிழர்கள் தானே. தமிழ் பெண்கள் தாலி கட்டுறது அடுத்து அது மாதிரி பர்தா அணியறதை பற்றி இஸ்லாமிய நாடுகளில் பர்தாவுக்கு எதிரான இயக்கங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அங்கே அந்த கருத்து சொல்கிறவர்கள் தாக்குதலுக்குள்ளாகிறார்கள், அதெல்லாம் மறுக்க முடியாது. எனவே எங்கே எது பெரும்பான்மை இருக்கோ அதுக்கான குரல் வந்துகிட்டு இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்க, என்னுடைய பாயிண்ட் என்னன்னா இந்த புண்படுத்துதல்ங்கிறதுல யார் மனம் புண்படுகிறதுங்கிறதான் கேள்வி. ஆணாதிக்க எண்ணம் உடையவர்கள், ஏன்னா பெண் என்பவள் அந்த தாலி என்பது அடிமை சின்னம்னு நான் என்னோட கருத்து.
இன்னும் அது மறுப்பதற்கான உரிமை அவருக்கு முழுமையாக இருக்குது. அதை ஏற்றுக்கொள்றதுக்கு, அதை கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அது வேற விஷயம். ஆனால் என்னுடைய கருத்துப்படி தாலி என்பது பெண்ணை சிறுமைப்படுத்துகின்ற, பெண்ணை அடிமைப்படுத்துகின்ற ஒரு சின்னம். அதை பற்றிய ஒரு கருத்தை நான் சொல்லும்போது யாருடைய மனம் புண்படுகிறது என்றால், பெண்ணை அடிமைப்படுத்தியே வைத்திருக்கிற, பெண்ணுக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத கயிறை வைத்துன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் விடுவேன், அப்புறம் உள்ள இழுத்துக்குவேன்னு சொல்லுகின்ற அந்த மனோபாவம் இருக்கு பாருங்க, அந்த மனோபாவம் புண்படுத்தப்படுகிறதுங்கிறது தான் உண்மை. அவர்கள் தான் திரும்ப திரும்ப எழுதுகிறார். ஏன்னா ஆகவே தான் இந்த தாலி அந்த விவாதத்துக்கு எதிராக கழகத்தில் இறங்கியவர்கள் பிறகு பல்வேறு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் பூரா ஆண்களாகவே இருந்தால் எப்படி, குறிப்பிட்ட சில அமைப்புகளை சேர்ந்து வந்தவர்கள் அது பூரா ஆண்களாகவே இருந்தார்களே எப்படி, அதற்கப்புறம் அது ஒரு பிரச்சனை. அதுதான் திருப்பி கேட்கிறேன். நீங்கள் நம்பக்கூடிய ஒரு விஷயம், நீங்க இதுதான் அடிமைப்படுத்துகிறது அல்லது இது தேவையில்லை என்று நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் அவர்களுக்கு மிகப்பெரிய விஷயமாக தோன்றுகிறது. நான் தாலியை விட்டுறேன், பொதுவாக விஷயமாக வச்சு பேசுறேன். அப்படி இருக்கின்ற அவர்கள் மனது புண்படுவதை பற்றி அதற்காக என்னுடைய கருத்தை சொல்ல முடியாது என்று சொல்வது என்பது எந்த அளவுக்கு ஏற்புடையது? இப்ப நான் ஒரு கருத்து நான் சொல்றேங்க. இப்ப நம்ம எத்தனையோ திரைப்படங்களை பார்த்துருக்கிறோம், எத்தனையோ சிறுகதைகள், அது நிறைய வந்திருக்கு, புராண கதைகள், அதெல்லாம் நிறைய கேட்டிருக்கோம். அந்த கதைகளில் அப்புறம் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற நீதி என்ன தெரியுமா? ஒரு முற்போக்கான கருத்து, அதை முற்போக்கான வார்த்தை கூட விட்டுருங்க, நான் கடவுள் இல்லைங்கிற நம்பிக்கை உள்ளவன், கடவுள் இல்லைங்கிறதுல என்ன. ஆனால் என்னை அயோக்கியனாக சித்தரித்து, நான் கெட்டுப்போனவனாக சித்தரித்து, கடைசியில் எல்லாம் மனம் திருந்தி நானும் ஒரு கடவுளை சாமியை கும்பிட்ற மாதிரி முடிச்சிருக்காங்களா? அது என் மனசை புண்படுத்தலையா? என்ன திரும்ப திரும்ப இப்படி நான் பகுத்தறிவாளர்களை எத்தனை திரைப்படங்களில், எத்தனை கதைகளில், எத்தனை புராணங்களில் புண்படுத்தி இருக்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன், அந்த புராணங்களை எரிக்கின்னு சொல்லலையே, அந்த திரைப்படங்கள் பூரா மூடு விழா நடத்துங்கன்னு சொல்லலையே. நான் என் கருத்து சொல்கிறேன், நான் ஏன் ஒரு சினிமா எடுக்க விடுங்க, நான் என்னுடைய கதையை வெளியே பேச விடுங்கன்னு தான் நான் கேட்குறேன். அதே தான் இப்போ இந்த தாலி விஷயத்துலையும் கூட நான் இது புனிதமற்றது நான் சொல்கிறேன்னாக்கா, புனிதமானது நீங்களும் சொல்லுங்கள். அந்த வாதத்தை பொது மக்கள் கேட்டு தான் நம்ம சொல்றோம். உட்பட்டு பெரும்பான்மையான ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு உங்ககிட்ட தொடங்கலாம் சார். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசலாம். மனதை புண்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்று எவற்றை நாம் பிரித்து பார்ப்பது, எப்படி பிரித்து பார்ப்பது, அதற்கான அளவுகோல்கள் என்ன? என் மனதிற்கு சரி என்று படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு செய்கைகளும் எதிராளியை புண்படுத்துவதாக அமைந்தால் நான் எப்படித்தான் பேசுவது, எப்படித்தான் என்னுடைய செயல்களை தொடர்வது என்ற கேள்வியும் இயல்பாகவே எழுகிறது. முரண்பாடுகளுக்கு மத்தியில் தான் இந்த சமூகம் இத்தனை நாகரிகத்தை அடைந்திருக்கிறது என்பதிலும் மாற்று கருத்தில்லை. இந்த முரண்பாடுகளுக்கான இடம் தற்போது இந்த சமூகத்தில் கொடுக்கப்பட மறுக்கப்படுகிறதா? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு வரவேற்கின்றேன். கருத்து சுதந்திரம் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கணும். அதற்கான வரையறைகள் என்ன என்ற தளத்தில் மனம் புண்படுகிறது அப்படிங்கிறத முற்றிலும் புறக்கணித்து விட முடியுமா? நீங்கள் ஒரு கருத்து சொல்லுகின்ற பொழுது கருத்து சொல்வதற்கான சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே அளவிற்கு மனம் புண்படுகிறது அப்படிங்கிறத ஜஸ்ட் லைக் அவங்க கருத்தை முடக்குவதற்கான வாதமாக மட்டுமே எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? மனம் புண்படுகிறது ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி அது காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஓகே, பட் என்னன்னா பெரும்பாலான இடங்களில் மெஜாரிட்டி ஒப்பீனியன் என்னவோ அதுதான் சரி, அவங்களோட சென்டிமெண்ட்ஸ் ஹர்ட் ஆனால் தான் மனம் புண்படுது அப்படின்ற வாதம் வைக்கப்படுது. இப்போ பெரும்பான்மையான கருத்துக்கு எதிரான கருத்தாக இருந்தாலும் அதை சொல்லுவதற்கும் பரப்புவதற்கும் உரிமை உண்டு அப்படின்றதான் கருத்து சுதந்திரம் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகல் 19 பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருக்கிறது. அந்த கருத்து மெஜாரிட்டி ஒப்பீனியனுக்கு ஆப்போசிட்டாக இருந்தாலும் அதை சொல்கிறதுக்கான உரிமை அந்த தனிநபருக்கு உண்டு. ஸோ சார் சொன்ன மாதிரி இப்போ தாலி அணியாத பெண்களுக்கு இப்போ தாலியினுடைய புனிதத்தை கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ தாலி அணியாத பெண்களுடைய சென்டிமெண்ட்ஸ் எங்கே போகுது? அப்போ பெரியார் அம்பேத்கரை உண்மையாக ஃபாலோ பண்ணுறவங்களுடைய சென்டிமெண்ட்ஸ் இந்த இடத்துல ஹர்ட் பண்ணலையா? இப்போ இந்த இடத்துல அந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இவங்க அரசுக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அரசு சொல்கிற ரிசர்வேஷன் பாலிசி எந்த அளவுக்கு ஐஐடியில் ஃபாலோ பண்ணுறாங்க? அண்ட் இதே இந்த ஸ்டடி சர்க்கிளை பேன் பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல ரைட் விங் ஸ்டடி சர்க்கிள்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. நேற்று டிஸ்கஷனில் பேசியிருப்பீங்க. ஸோ எப்போவுமே சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ணுறாங்கன்ற போது மெஜாரிட்டியோட சென்டிமெண்ட்ஸை மட்டும்தான் முன்னுக்கு கொண்டு வராங்க. அதுதான் எல்லாருடைய ஒப்பீனியன் அப்படின்ற மாதிரியான வாதம் வைக்கப்படுது. ஸோ ஆப்வியஸ்லி மைனாரிட்டின்றவங்க அவங்களுடைய குரல் கம்மியாக இருக்கிறதுனாலையும் ஸோ அவங்களுடைய கருத்துக்கள் வெளி கொண்டு வரதுக்கான ஸ்பேஸ் இல்லாமல் போயிடுது. ஸோ புண்படுத்துதல்ன்ற போது ரெண்டு பக்கமும் நம்ம சமமாக பார்க்க வேண்டியது இருக்கு. நிச்சயமா சுப்பிரமணிய பாலாஜி அடிப்படையில் அவங்க ஒரு விஷயத்தை இப்போ கோட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் நான் எல்லா விவாதங்களையும் வைத்த கேள்வி நான் ஒரு கருத்தை பதிவு பண்ணி, ஏன்னா பாலாஜி சொன்ன விஷயத்துல எனக்கு ஒரு சில மாற்று கருத்து உண்டு. 125 கோடி மக்களுக்கு பொதுவாக நம்ம மோடி சொல்லியிருக்கார் அப்படின்னு பிரதமர் சொன்ன விஷயத்தை பற்றி சொல்கிறாரு.
பிரதமர் சொன்னால் மத துவேஷம் ஆன கருத்துக்கள் தவிர்க்கப்பட வேண்டியவை என்று சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதை ஒரு பொதுவுடைமைவாதியோ அல்லது திராவிடர் கழகத்தை சார்ந்தவரோ அல்லது ஒரு மைனாரிட்டியை சார்ந்தவர்களோ சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதா என்பது ஒரு வாதம். ரெண்டாவதாக அவர் சொன்னாங்க, இந்த மாமிசம் சாப்பிடாமல் இருக்கிறவர்கள் எல்லாம் பாகிஸ்தான் போங்க அப்படின்னு சொன்ன போது என்ன சொன்னாரு, அது மெஜாரிட்டியினுடைய சென்டிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. மெஜாரிட்டிங்கிறது யாருங்க? இங்க இந்துக்கள் என்று நீங்கள் சொல்லிக் கொள்கிற மக்களில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பெரும்பாலான மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள்ல 90% ஆன மக்கள் இன்றைக்கு மாட்டு கறியை சாப்பிட்றவங்களாக இருக்காங்க. அப்ப அவங்கள நீங்க ஹிந்துன்னு நீங்க ஏத்துக்கலையா? அப்ப ஓட்டுக்கு மட்டும் இந்துக்கள் என்று வருகிற பொழுது நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்களை உள்ளே எடுத்துக்கொள்வீர்கள், இல்லைன்னா எடுத்துக்க மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க வரதா பார்க்கிறோம். மூன்றாவதாக சொன்னாங்க, தாலிங்கிறது இந்துக்களை புண்படுத்துதுன்னு. இந்துக்கள் நீங்க சொல்ற அத்தனை பேரும் தாலி போட்டிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா? ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய எத்தனை இந்து பெண்கள், திருமணமான பெண்கள் எவ்வளவு பேர் போடலைன்னு பாருங்க. எனக்கு விருப்பம் இருந்தா நான் போடுறேன், நான் போடாம இருக்கேன். அதனால நான் பிறப்பால் எந்த மதமாவது இல்லைன்னு ஆயிடுமா? நான் மதம் வேண்டாம் என்று உதறி விடலாம், தட் இஸ் டிஃபரெண்ட். ஆனால் நான் அந்த மதத்தில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, தாலி போடாதனால நான் அந்த சமூகத்தை சார்ந்தவளாக ஆக முடியாதா? அப்ப யாருடைய கருத்தை பிரதிபலிக்கிறாங்கன்னா, மறுபடியும் சாரதா சொன்ன மாதிரி இவர்கள் பெரும்பான்மை என்று ஒரு கருத்தை திணிக்கிற விஷயத்தை தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இந்த கருத்து சுதந்திரம் அவங்க கேள்விக்கு சேர்த்து கூட படிச்சலாம். அதோடு சேர்த்து நான் எல்லா மேடையிலும் வைத்த ஒரு கேள்வி தான் கேட்குறேன். மாட்டுக்கறி சாப்பிடாதவர்கள் குறித்து ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. அது விமர்சனம் வைப்பதற்கான, கருத்தை சொல்வதற்கான சுதந்திரம் முற்று முழுவதுமாக இருக்கிறது, அது மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த கருத்தை தொடர்ந்து சொல்கின்ற பொழுதெல்லாம் மாட்டுக்கறி சாப்பிடுவது தவறு, அல்லது அது கோமாதாவாக நாங்கள் மதிக்கிறோம், நீங்கள் பசுவை கொள்ளாதீங்க, இந்த மாதிரியான கருத்துக்கள் வைப்பது என்பது ஒரு விதமான பார்வை. மாட்டுக்கறி சாப்பிடுவர்கள்லாம் பாகிஸ்தான் செல்லுங்கள், அல்லது மோடியை ஆதரிக்காதவர்கள்லாம் பாகிஸ்தான் செல்லுங்கள். இந்த நான் என்ன கேட்குறேன்னா, நான் எல்லா மேடையிலும் கேட்ட கேள்வி தான், இதே கேள்வி நேரத்தில் ஏன் சீனாவுக்கு போகக்கூடாது, ஏன் ரஷ்யாவுக்கு போகக்கூடாது, ஏன் இலங்கைக்கு போகக்கூடாது? பாகிஸ்தான் என்ற வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்துவதனுடைய நோக்கம் என்பது அந்த கருத்தின் ஊடாக ஒரு மத துவேஷத்தை பரப்புவதற்கான ஒரு வார்த்தையை பயன்படுத்துவது என்பது இது போன்ற கருத்து சுதந்திரங்கள் எந்த அளவிற்கு ஏற்புடையது அப்படிங்கிற கேள்விதான் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. பாகிஸ்தான் செல்லுங்கள், பாகிஸ்தான் செல்லுங்கள் என்று சொல்வது அப்படிங்கிறது தேச விரோதமா, அல்லது பிரதமரை விமர்சித்தால், இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக பல இடங்களில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம், மோடியை பற்றி ஏதாவது கேள்வி கேட்டாலே அல்லது மத்திய அரசை பற்றி கேள்வி கேட்டாலே தேச விரோதி, வெளிநாட்டு கைக்கூலி. இது இன்றைக்கு மோடி இல்லை, இது நான் பொதுவாக வைக்கிறேன், இன்றைக்கு மோடிங்கிறதுனால மோடியை வச்சிருக்கேன். கடந்த முறை மன்மோகன் சிங்கை கேள்வி கேட்டபொழுது காங்கிரஸும் இதே தான் சொன்னது. இது என்ன மாதிரியான ஆட்சியாளர்களாவது இங்கே அதிமுகவுக்கு பொருந்தும், திமுகவுக்கு பொருந்தும். நான் பொதுவாக ஆட்சியாளர்களாக தான் வைக்கிறேன், நான் மோடியாக வைக்கிறேன். ஆட்சியாளர்களை கேள்வி கேட்டால் அவர்கள் நக்சலைட்டுகள் அல்லது வெளிநாட்டு கைக்கூலிகள் அல்லது தேச துரோகிகள், இந்த மாதிரியான சொல்லாடல்களை பயன்படுத்துவது என்பதும் ஒரு மத துவேஷத்தோடு ஒரு கருத்தை பதிவு செய்வதும் சரியா? அந்த மாதிரி ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ அவர்களுக்கு எதிராக நீ பாகிஸ்தானுக்கு ஓடிப்போ, சைனாக்கு ஓடிப்போன்னு பதிவு செஞ்சால் அதை பர்டிகுலராக பதிவு செய்கிறவர் அது தவறு. அந்த மாதிரி மத்திய அமைச்சர் சொல்கிறாரு, கிரிராஜ் சிங் சொல்கிறார், என்ன சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அந்த கருத்துக்களை மோடிக்கு எதிராகவோ இல்லை அல்லது இந்து மதத்திற்கு எதிராகவோ அல்லது இந்த நாட்டு பண்பாடு கலாச்சாரம் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறையில் இருக்கின்ற கலாச்சாரத்திற்கு எதிராகவோ அநாகரீகமாக பல பேர் பதிவு பண்ணுறாங்க. அதில் பல பேர் நாங்கள் மத்திய தரைக்கடல் பகுதியில் வேலை செய்கிறோம் அப்படின்லாம் சொல்லி தான் அந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. அப்போது இவங்க பதிலுக்கு என்ன பண்ணுறாங்க, நீ அங்கே இருந்தால் அங்கே ஓடிப்போ அப்படிங்கிற மாதிரி பதில் கொடுக்குறாங்க. ஜின்னா அவர்கள் சமூக வலைத்தளங்களில் முகம் தெரியாத யாரோ ஒரு நபர் சுட்டிக்காட்டியதை பெரிதுபடுத்தி நான் இங்கே விவாதித்து அந்த வார்த்தைகளுக்கு நான் மதிப்பளிக்க விரும்பவில்லை. நான் கேட்கிறது மரியாதைக்குரிய, நானும் மதிக்கக்கூடிய, என்னுடைய இந்திய தேசத்தினுடைய மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நான் நிச்சயமாக மதிப்பளிக்க வேண்டிய கடமை இருக்கிறது அல்லவா? முக்தார் அப்பாஸ் நக்வி சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்பது எந்த அளவுக்கு ஏற்புடையது நான் கேட்கிறேன். அப்போ அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களே இது போன்ற வார்த்தைகளை கையாளுவது அப்படிங்கிறது எந்த மாதிரியான கருத்து? கையாளக்கூடாது அவர்கள், அது யாரா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி கையாளக்கூடாது ஒன்று. ஆனால் அவர் அப்படி சொல்றார் அப்படின்னா அந்த கருத்தை பிரதிபலிப்பவர், முதல்ல இவர் சொன்னதற்கான கருத்தினை, இவர் எந்த கருத்துக்கு எதிர்கருத்தை சொன்னாரோ அந்த கருத்தினை பிரதிபலிப்பவர் அவர் இந்திய தேசத்திற்கு எதிரான கருத்தை சொன்னார். இப்போ நமக்கு ஸ்டாண்டர்டாக இந்தியாவில் எனிமி பாகிஸ்தான், இது இந்தியா சினிமாலேருந்து எல்லாத்துலேயுமே இட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் டோன். நீ எதிரினா பாகிஸ்தான் தான். சரி, சைனா சைனா அடுத்தது. சைனா அவங்க முகம் வேற மாதிரி இருக்கிறனால நம்ம அவங்கள உடனே எதிரின்னு பாக்குறது இல்ல. இல்ல நீங்க விரிவா பதிவு எந்த இடத்துல இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழர்களை கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பாகிஸ்தான்ல இலங்கை தான் பெரிய பிரச்சனையா தெரியும். அப்படி தமிழ்நாட்டுல படம் எடுத்தாங்கன்னா இல்ல படம் இல்ல. இப்ப மீனவர்களை கேட்டீங்கன்னா தமிழக மீனவர்களுக்கு பாகிஸ்தான் பிரச்சனையா இலங்கை பிரச்சனையா? ஆனா குஜராத் மீனவர்களுக்கு பாகிஸ்தான் தான் பிரச்சனை.
குஜராத் மீனவர்களுக்கு பாகிஸ்தான் ஆமா. பிரச்சனை இருக்கலாம், ஆனா தமிழக மீனவர்களுக்கு பாகிஸ்தான் எப்படி பிரச்சனையா இருக்கும்? பிரச்சனை இல்ல. அப்ப ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானை எதிரி நாடு என்று இல்ல தமிழ் படத்துல நீங்க வில்லன்லாம் பாத்தீங்கன்னா முக்காவாசி பாகிஸ்தான்காரனா தாங்க அது அதே ஒரு பெரிய தவறு. அந்த மாதிரி நிப்பாட்டதே தவறு. அதனால மக்களுடைய ஜெனரல் மென்டாலிட்டி ஒரு எதிரி ஒரு நண்பன் அப்படிலாம் வச்சிருக்காங்க. அதுதான் கேக்குறேன். இதுதான் இதெல்லாம் ஒரு கேக்குறேன். கருத்து தான். மத துவேஷ அரசியலான்னு கேக்குறேன். இல்ல மத தேச அரசியல் இல்ல. அதாவது அந்த ஒரு 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 கருத்து சொல்றதுக்கு இவர் எதிரி. அப்போ ஆன்டி பிராமின் சென்டிமெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு. பார்ப்பனிய மொழிகான்னு எல்லா இடத்துலயும் போஸ்டர் போடுறாங்க. அது எத்தனை பார்ப்பனியர்கள் இருக்காங்க, எத்தனை பார்ப்பனியர்கள் வந்து அப்படியே மக்களை வந்து நீங்க விரிவா பதிவு இல்ல இல்ல அந்த கருத்தையும் நீங்க விரிவா பதிவு பண்ணுங்க. அப்போ யூதர்களுக்கு எதிராக ஹிட்லர் சொன்னதை வைத்து அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் வந்து பிராமணர்கள் எதிராக அப்படியே வந்தது ஒன்று திராவிட இயக்கம்ட்டு. இந்த மாதிரி கருத்து சொல்றதுக்கும் ஒரு நெகட்டிவான ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் ஒரு சின்ன சமுதாயத்தை எக்ஸாக்ட்டா ஒரு விஷயத்துக்கு வந்து நின்னுட்டோம் நம்ம. நான் நினைக்கிறேன் சரியான ஒரு தளத்துக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இங்க பிரச்சனை சரியாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்றால் அடிப்பவனை அடி வாங்குகிறவன் எதிர்க்கிறான். இப்போ அடிக்கிறவன் சொல்றான் நீ என்னை எதிர்த்து இப்படி எல்லாம் பேசாதே, நீ என்னை எதிர்த்து அடிக்காதுன்னு. இங்கே அடிப்பவனையும் அடி வாங்குகிறவனையும், தட் மீன்ஸ் விமர்சிக்கிறவர்களையும் ஆட்சியாளர்களையும் அதிகாரத்தில் இருப்பவர்களையும் இங்கே அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகின்றவர்களினுடைய கருத்து சுதந்திரத்தை சம அளவில் பார்ப்பது சரியா? நீங்க கேட்டீங்க இல்லையா பார்ப்பனர்கள், நான் வந்து பார்ப்பனியம் என்று எடுத்துக்கொள்கிறேன். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நான் எடுத்து பேசவே விரும்பல. ஏன்னா எல்லா சமுதாயத்திலும் சாதிய கண்ணோட்டத்தோடு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பார்ப்பனர்களிலும் பார்ப்பனியம் என்ற உயர் சாதி மனோபாவம் துளியும் இல்லாத சமமான மனநிலையோடு அணுகக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். நான் ஒரு பொதுவான ஒரு சாதிக்கு நான் அதை குறிப்பிட விரும்புகிறேன். ஒரே ஒரு செந்தில், நீங்க இந்த கேள்வி எனக்குங்க இருக்கா? இப்போ நான் செந்தில வந்து நீங்க யாரு, எந்த குலம், எந்த சாதி எனக்கு தெரியாது. ஆனால் தொழில் அடிப்படையில் வச்சுக்கோமே, உங்களை நான் மட்டமாக நினைச்சுன்னு வைங்க, என் மனசுக்குள்ள பார்ப்பனியம் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதுதான். அப்ப நான் அந்த இப்ப நான் வந்து இல்ல நான் எல்லா சாதிக்கும் சேர்த்துக்கல. நான் கேள்வி இப்ப என்னோட ஒரு பர்టిక్యులர் ஒரு மக்களோட இல்ல நான் மக்கள் கேட்கல. ஒரு குறியீடு சொல்றதே வந்து ஒரு தவறான கருத்து. இல்ல தவறு. நான் அதுதான் அதுல மாற்று கருத்து கிடையாது. என்னுடைய கேள்விங்கிற சுப்பிரமணிய பாலாஜி, நான் தான் கேட்கிறேன். ஒரு மக்களாக நீங்க ஒரு குறிப்பிட்ட சாதியா பார்க்காதீங்க, ஆதிக்கம்னு எடுத்துக்கங்க. அது எல்லா சாதி அடங்குவார்கள். அப்ப ஏன் பார்ப்பனியம்னு சொல்றீங்க, ஆதிக்கம்னு சொல்றீங்க? இல்ல இல்ல அதுதான் சொல்றேன். பார்ப்பனியம் அப்படிங்கிறது ஆதிக்க மனநிலை. அது தலித்துகளிடம் கூட இருக்கிறது, சில தலித்துகளிடம் கூட இருக்கிறது. அதுல மாற்று கருத்து கிடையாது. நீங்க பார்ப்பனியம் என்பதை ஒரு குறிப்பிட்ட உயர் சாதி மக்களுக்கான மனோபாவம் மட்டும் தயவு செய்து பொருத்தி பார்க்க வேண்டாம். அது எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆண்கள் அது தவறு. இல்ல இல்ல நான் சொல்லி மறுபடியும் நீங்க அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னாவே அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தான் குறிக்கும். சரி, நீங்க படித்தவரா இருக்கலாம், உங்களுக்கு அது தெரியும் அப்படின்னு சொன்னா பாகிஸ்தானுக்கு போய் என்று சொல்லுவது ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை சுட்டிக்காட்டி புண்படுத்துகிற செயல்ல நான் சொல்றேன். ஆமாங்க, அதேதாங்க நான் சொல்றேன், அதேதாங்க நானும் சொல்றேன். நிச்சயமா அதுதான் நானும் சொல்றேன். கருத்துக்கள் பதிவிட இங்கேயே நீங்க கருத்துக்கள் பதிவிடுறத நீங்க ட்விட்டர்லயோ ஃபேஸ்புக்லயோ பாத்தீங்கன்னா மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள், மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் மோடிக்கு எதிராக பதியும் கருத்துக்களுடைய அந்த பெயர்ல பதிகிறவங்கலாம் மிகவும் ஒரு ஒரு மோசமான கருத்துக்களா இருக்கும். ஆனா எந்த கருத்தையும் நாங்க டிஸ்ப்ளே பண்றதில்ல. ஆனா அத உடனே அதுக்கு பதில் என்ன சொல்றாங்க, அப்பனா நீ பாகிஸ்தானுக்கு ஓடிப்போ, ஏன்னா பாகிஸ்தான் வந்து இஸ்லாமிய நாடு அப்படிங்கறனால. சரி, அப்ப நான் ஒரு வார்த்தை கேட்கிறேன். இஸ்லாமியர்களுக்கு எதிராக கருத்துக்களை வைக்கக்கூடிய முக்தார் அப்பாஸ் நக்வி போன்றவர்களோ அல்லது கிரிராஜ் சிங் போன்றவர்களோ நேபாளத்திற்கு ஓடிப்போ என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? உலகின் ஒரே இந்து நாடு நேபாளம். அதாவது இந்தியா இந்து நாடு கிடையாது. இந்தியா இந்து நாடு அது வேற தளத்துல கிடையாது. நிச்சயமா கிடையாது. இந்தியா இந்து நாடு வேற தளத்துல பேசுவோம். அது என்னோட கருத்து. இந்திய அரசியல் சாசனத்துல சரி ஓகே, நான் அடுத்த சாசனத்துல அது தெளிவா காட்டி இருக்கு. அத விரிவா பேசலாம். அடுத்த தளத்துக்கு நான் நினைக்கிறேன். அவர் ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்கிறாரு. நீங்க ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிராக ஒருவேளை அதற்கான தேவையும் சூழலும் அப்பொழுது இருந்திருக்கும், நிச்சயமா இருந்திருக்கும். இன்றைக்கு அதே சூழல், அதே தேவை. நான் கேட்கறது சாதி சார்ந்து மட்டுமே. ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டுமே, உயர் சாதியை மட்டுமே எதிர்க்க வேண்டிய தேவையும் அவசியத்தோடும் அந்த சாதி இன்றைக்கு இருக்கிறதா? அவர் இல்லை அப்படின்னு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்கிறாரு. இன்றைக்கு ஆதிக்கம் என்பது எல்லா சாதியிடத்தும் பரவி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய பெயரோடு மட்டுமே அதை அணுகுவதும் கூட தவறுதானேன்னு ஒரு வாதத்தை வைக்கிறார். அதாவது இந்த சொல்லினுடைய அரசியல் என்ன, இதனுடைய உட்பொருள் என்ன என்பதை அந்த பகுதி மக்களும் புரிந்து கொண்டு இது சரியான பொருள் தான் பயன்படுத்த என்று அவர் தெளிவடைய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். மற்றபடி நீங்கள் சொன்னது போல பார்ப்பனை என்பது ஒரு அடக்குமுறைக்கான வார்த்தை தானே தவிர ஒரு சாதியின் வார்த்தை அல்ல. ஒன்று. அடுத்து அந்த குறிப்பிட்ட பகுதி மக்களை மட்டுமே திரும்ப திரும்ப சொல்றது இருக்குல்ல, அவங்க பேசுகிற பாஷை ஒன்று இருக்குல்ல, அவங்களுடைய சில சொற்கள் அதையெல்லாம் சொல்லி கேலி பண்ணுவது, அந்த குறிப்பிட்ட சமூக மக்களை மட்டுமே தனிமைப்படுத்தி தாக்குவதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அவர்களை அப்படிலாம் சித்தரிப்பது என்பது முஸ்லீம்கள்லாம் தீவிரவாதிகள்னு சொல்லி சில பேர் பேசுகிறாங்க பாருங்க, அது போன்றது தான். அதில் எனக்கு நான் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது தொடர்ந்து அது ஒருத்தவங்க வாதிக்கொள்ளலாமா தொடர்ந்து இன்னும். ஆனால் வேற ஒரு கோணத்தில் நான் கேட்குறேன்.
இப்போ இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லுவதெல்லாம் தேச விரோத செயல்னு சொல்லி தான் திரும்ப திரும்ப உத்தரவுத்துறாங்க. நான் அரசாங்கத்தை விமர்சித்தால் மற்ற இதெல்லாம் தேச விரோத செயலாக செய்யும்போது அதுக்கு ஒரு எல்லை வேண்டாமான்னு கேட்குறாங்க. இப்போ இந்த விஷயத்தில் பெரியார் அம்பேத்கர் பெரியார் வாசக வட்டம் இருக்கே, அவர்கள் கூட தேச விரோத செயல்கள் இருந்ததாக ஒரு நண்பர் சொன்னபோது நான் ஏற்றுக்கொண்டேன். உண்மைதான், தேச விரோத செயலில் தான் அவங்க ஈடுபட்டாங்க. எப்படின்னு கேட்டால், இந்த தேசத்தினுடைய பாரம்பரியத்தின்படி தலித்துகள் படிக்கக்கூடாது, இவங்க படின்னு சொன்னாங்க. அது தேச விரோத செயல் தானே. பெண்கள் ஆண்களுக்கு பணிவிடை செய்வதா அவங்களுடைய பாரம்பரியமாக இருக்கணும், அவங்களுக்கு எல்லையெல்லாம் இருக்குது. அதை தாண்டி நீ வா அதிகாரத்தை கையிலடுன்னு சொல்கிறோமே, அந்த அம்பேத்கர் பெரியார் மையம் அதை சொல்லுகிறதே, அதை பற்றி விவாதிக்கிறார்களே, அது தேச விரோதம் இல்லையா? இப்படி நாட்டின் பாரம்பரியம் தேசத்தின் பாரம்பரியம் எதையெல்லாம் கட்டி காக்க அந்த பிற்போக்குத்தனங்கள், அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான வளர்ச்சி உட்பட அதையெல்லாம் நிராகரிக்கிறாங்க பாருங்கள். அந்த நிராகரிக்க கூடாது, அது அப்படியெல்லாம் இந்த இவருக்கான சம வாய்ப்புகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்வதெல்லாம் இவர் தேச விரோத கருத்து என்று சொல்கிறார்கள். இதைத்தான் நம்ம சொல்றோம். அதை சொல்வதற்கான உரிமையை கூட நாங்கள் அறிக்கை இருக்கிறோங்க. உயர்ந்த ஜனநாயகம் என்பது உங்களோடு எனக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறது, ஆனால் உங்கள் கருத்தை நீங்கள் சொல்வதற்கான உரிமைக்காக நான் ரொம்ப வெளிப்படையாக ஒரு கேள்வி இருக்கிறேன். பெரும்பாலும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்பது அது RSS இருக்கலாம் அல்லது பாஜக இருக்கலாம், மற்ற திராவிட இயக்கங்களை இடதுசாரி இயக்கங்களை விமர்சிப்பவர்கள், கருத்தியல் ரீதியில் எதிர்கருத்துக்களை கொண்டிருப்பவர்கள் வைக்கக்கூடிய வாதம் என்பது இவர்கள் கருத்து சுதந்திரத்திற்காக குரல் கொடுப்பதும், இவர்கள் ஒரு பிரச்சனை என்றால் முன்வைந்து நிற்பதும் பெரும்பாலும் இஸ்லாமியர்களுக்காக, தலித்துகளுக்காக, கிறிஸ்தவர்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிறார்கள். ஆனால் சரியோ தவறோ பெரும்பான்மை இந்துக்கள் பாதிக்கப்பட்டால் அல்லது அவர் சொன்ன மாதிரி உயர்சாதி இந்துக்கள் பாதிக்கப்பட்டால் உள்ளபடியே அவர்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் இதே வீரியத்தோடு இவர்கள் ஏன் போராட மறுக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து வைக்கிறாங்கல்ல. மனசாட்சியோடு பதில் சொல்லுங்களேன். அதே வீரியத்தோடு நீங்கள் போராட்டங்கள் செய்திருக்கிறீர்களா? அவர்களுக்கான கருத்து சுதந்திரத்துக்காக, அவர்களுக்கான உரிமைகளுக்காக நீங்கள் போராடி இருக்கிறீர்களா? எத்தனையோ ஊர்களில் தலித் மக்கள் இன்றைக்கும் தேர்வடம் பிடிக்க அனுமதிக்கப்படுவதில்லை. எத்தனையோ ஊர்களில் இன்றைக்கும் தலித் மக்கள் ஆலயத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவதில்லை. இவங்கெல்லாம் இந்துக்கள். அவர்களுக்காக போராட்டம் நடக்கிறதே. இதே இடதுசாரிகளும் திராவிட இயக்கங்களும் பகுத்தறிவு இயக்கங்களும் முற்போக்காளரும் களத்தில் இறங்குகிறார்களே, அதெல்லாம் பெரும்பான்மை மக்களுக்கான போராட்டம் இல்லையா? ஏன் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான எத்தனையோ போராட்டங்கள் நடந்திருக்கிறதே, அதெல்லாம் பெரும்பான்மை மக்களுக்கான போராட்டம் இல்லையா? அதே போல வேறொரு நாட்டில் போய் பங்களாதேஷில் நடந்துச்சுங்க. அங்கே இருக்கிற சில இந்துக்கள் மீது அங்கே இருக்கிற ஒரு முஸ்லீம் அமைப்பு தாக்குதல் நடத்திய போது அங்கே இருக்கிற இடதுசாரிகள் அதை எதிர்த்து கண்டனம் எழுப்புவாங்களே. ஆனால் அது பெரிய போராட்டமே நடந்தது, நடவடிக்கை எடுத்தது. கேட்டு அதே கேள்வி நான் சுப்பிரமணிய பாரதியிடம் கேட்கிறேன். அதே மாதிரியாக அவர் இப்போ சொன்னார் இல்லையா, அவர்களும் இந்துக்கள் தான், ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அல்லது தலித் சமூகத்தைச் சேர்ந்த இந்துக்களுக்கான மத உரிமைகளோ வழிபாட்டு உரிமைகளோ மற்ற உரிமைகளோ மறுக்கப்படுகின்ற பொழுது போராடுகின்ற இடதுசாரி அமைப்புகள், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய இடதுசாரிகளும் கடவுள் இல்லவே இல்லை என்று சொல்லக்கூடிய திராவிட இயக்கங்களும் தான் அங்கே போய் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன் கடவுளை மிக தீவிரமாக நம்பக்கூடிய பண்பாடு கலாச்சாரம் சார்ந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய உங்களை போன்ற அமைப்புகள் இவர்களுக்கு ஏன் வழி கொடுக்கிறீர்கள்? முதலில் நீங்கள் சென்று அவர்களுக்கான உரிமையை ஏன் மீட்டெடுக்க முயற்சிப்பதில்லை? இல்லை, நிச்சயமாக அந்த மீட்டெடுப்பு முயற்சிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்ட NGO போன்ற பணிகள் எல்லாமே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எங்கேயும் நடக்கலன்னு சொல்ல நீங்கள் NGOன்னு சொல்லிடாங்க. கண்டிப்பா உங்க தளத்தில் உங்களுடைய கருத்தோடு இருப்பவர்களே அதை ஒருவேளை எதிர்க்கக்கூடும். எல்லாரும் இல்லை, எங்க NGOs அந்த மாதிரி இயக்கங்கள் எல்லாருமே, அதாவது அரசியலுக்கு அப்பாற்பட்ட நிறைய இயக்கங்கள் அது வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்தந்த தளத்தில் செய்து கொண்டு தான். ஒரே ஒரு சிறு கேள்வி, அதாவது இப்போ இந்த ஒரு ஊரில் தலித் மக்களுக்கான வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுகிற போது கம்யூனிஸ்டுகள் சொல்லிட்டு தாங்க போய் நிற்கிறாங்க, NGO அனுப்பலை. ஏன் பாரதிய ஜனதா கட்சி அல்லது RSS ஏன் அங்கே போய் நிற்கல? நிச்சயமா RSSம் பாரதிய ஜனதா கட்சியும் அவர்களால் எந்த இடத்துலலாம் முடியுமோ எல்லா வேலைகளும் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. இல்லை, நீங்க அது எனக்கு டக்குனு ஊடகத்தில் வந்த செய்தி வச்சு இயல்பா எனக்கு நினைவு கோவிலுக்குள்ள தலித்துகள் உள்ள நுழையக்கூடாது என்று சொன்னவர்களே யாரும் இல்ல. நம்ம பேசலாம், நம்ம ஒரு நிறைவு கருத்து 8 நிமிடம் இருக்கிறது. இப்ப எங்கிட்டு கொள்ளலாம். என்னுடைய கேள்வி என்பது இயல்பா எனக்கு டக்குன்னு நினைவு வரக்கூடிய ஒரு விஷயம். உத்தப்புறத்துல அவர்கள் இடதுசாரிகள் அவர்களுடைய தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பாக அங்கே போராட்டங்கள் நடத்தினார்கள். விடுதலை சிறுத்தைகள் பல இடங்களில் இரட்டை தமிழர் முறையை எதிர்த்து போராடி இருக்கிறார்கள். பல இடங்கள் நடந்திருக்குது. உங்களுடைய போராட்டங்கள் ஒருவேளை வெளியில் தெரியவில்லையா? தெரியவில்லைன்னா இந்த நிகழ்ச்சி மூலமாக கூட நீங்க சொல்லலாம். ஒரு பெரிய கண்டதேவியில் தேர் இழுப்பதில் தொடர்பான பிரச்சனை, இப்ப சமீபத்தில் தர்மபுரியில பிரச்சனை, நீங்க போராடி தீர்வு கண்ட ஒரு 2 விஷயங்கள். இந்து முன்னணி, பாஜக, RSS இது போன்ற பல விஷயங்களை கையில் எடுத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு இயக்கமா இருக்கிற திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் பல விஷயங்களை முன்னெடுத்து போராடி இருக்கிறார். கோட் எனக்கு தெரியல. அதாவது பல இடங்கள்ல இந்த மாதிரி ஊர்கள்ல தலித்துகளுக்கு எதிராக, இந்து ஹரிஜனங்களுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற கொடுமைகளை பல இடங்களிலே நம்மளுடைய யாரால் நடக்குது அந்த கொடுமை?
இல்லை யாரால் நடத்துறதுன்னா நீங்கள் சொல்கிற ஆதிக்க சக்திகள் அப்படின்னு சொல்கிறவங்க இது எல்லாமே இதுக்கு காரணம் வந்து எக்கனாமிக்ஸ் தான். நீங்க இதுக்கு வந்து பணம் தான் இதுக்கு காரணம். இந்த ஜாதி கொடுமைகளுக்கு எல்லாமே லோக்கல்ல பொருளாதாரம் தான் காரணம். அதை வந்து எதிர்த்து நிச்சயமாக எங்க இயக்கங்கள் வேலை செய்து தான் பொருளாதார ரீதியாக வழி மக்கள் வந்து பலம் பெற்றால் இந்த பிரச்சனை இருக்காதுங்கிறீங்க. நிச்சயமா இருக்காது. ரிலையன்ஸ் அம்பானியோ அல்லது டாடா குழுமத்தைச் சேர்ந்த அதனுடைய நிர்வாகிகளையோ கருவறைக்குள் அனுமதித்து விடுவோமானால்? விடுவோமே. கருவறைக்குள் யார் வேணா கருவறைக்குள் போகட்டும், பூஜை செய்யட்டும். அது வந்து எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. அனுமதிக்கப்படுகிறதான்னு கேட்கிறேன். இந்தியாவில் அந்த சூழல் இதுதான் கேட்கிறேன். இந்தியா பொருளாதாரம் தான் பிரச்சனைனா பொருளாதார ரீதியில் இந்தியாவுடைய மிகப்பெரிய நீங்க இது வந்து குதர்க்கமான கேள்வி நான் சொல்றேன். பொருளாதாரம் ஸ்கேல்னு சொன்னா இது காய்க்கல. இல்ல அதாவது கிராமங்கள்ல பிரச்சனையே வந்து நிலம் அதை வைத்துக்கொண்டு பொருள் ஈட்டுவது, இதுல தான் வந்து ஜாதி பிரச்சனையே வருது. அதனால யார நான் பெரியவனா நீ பெரியவனான்னு அந்த வெத்து ஈகோலாம் வந்து அந்த கோவில்ல தான் காட்டுறாங்க. அதனால அரசியல் சென்னையில இருக்கிற பார்த்தசாரதி கோயில்ல வேற சாதிக்காரங்க அர்ச்சராக முடியுமா? அதை எதிர்த்து நீங்க சட்டம் ஒரு சட்டம் வந்து அதற்கு ஆதரவா நீங்க அதற்கு உண்டான படிப்பை படித்தால் யார் வேணா அர்ச்சகர் செய்யலாம். வாபஸ் வாங்க நீங்க சொல்லிருக்கீங்களா? தவறே கிடையாது. திரு ஆக்கு அது ஒரு பெரிய வாதம். தனிப்பட்ட முறையில் சுப்பிரமணிய பாலாஜி போன்றவர்கள் அதை ஆதரிக்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறார்கள். நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நிச்சயமா சுப்பிரமணிய பாலாஜி நிச்சயமாக அதற்கு என்றைக்கும் ஆதரவான குரலை கொடுத்துக் கொண்டிருப்போர் என்பதை நாமும் கூட அறிந்ததுதான். நிறைவாக சாந்தகுமாரி, நிறைவு கருத்தாக இந்த இதை தாண்டி இந்த மனம் புண்படுவதை தாண்டி அப்போ எந்த அடுத்தவர்களுடைய மனதையும் புண்படுத்தாத விதத்தில் அப்படி முதல்ல கருத்து சொல்ல முடியுமாங்கிறதே ஒரு கேள்விக்குறி. அதை தாண்டி எந்த அளவில் ஒரு தனிப்பட்ட இப்போ மோடியை குறித்தே விமர்சிக்கிறோம்னா எந்த அளவிற்கு எது அளவிற்கு விமர்சிக்கலாம் அவரை அப்படிங்கிறதுக்கான இல்ல ஒரே ஒரு விஷயத்துல நான் சொல்றேன். தமிழ்நாட்டு முதலமைச்சரை இன்னி வரைக்கும் யாராவது விமர்சிச்சிருக்காங்க? அதுதான் நான் சொன்னேன். கடந்த சுற்றுல பயம். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஊடகங்களுக்கும் இன்னைக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களை நேரடியாக விமர்சிப்பதற்கோ, அவர்களுடைய ஆட்சியில் இருக்கிற மந்திரிகளையோ ஐஏஎஸ் ஆஃபீஸரையோ விமர்சிப்பதற்கோ, இல்ல தமிழ்நாட்டில் நடந்த அவலங்களை எடுத்து சொல்வதற்கோ யாருக்காவது ஒரு ஊடகத்துக்கு தைரியம் இருக்கா? பயம் இருக்கு. இதே தமிழகத்து ஊடகங்கள் தான் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியினுடைய பிரச்சனை விவகாரத்தை கையில் எடுத்து அதை பேசிய பிறகுதான் அவர் இன்றைக்கு பதவி இழந்திருக்கிறார், சிறையில் இருக்கிறார். 91 முதல் 96 வரையிலான ஜெயலலிதாவின் ஆட்சியில் நடைபெற்ற விவகாரங்களை கையில் எடுத்து ஊடகங்கள் பேசியதின் அடிப்படையில் தான் 96 இல்ல இப்பவும் இன்னைக்கு நான் சொல்றேன். இல்ல இப்பவும் நான் சொல்றேன். இப்ப இந்த வழக்கு தொடர்பாக மேல்முறையீடு தொடர்பாக மிக கடுமையாக விவாதிக்கப்பட்டது. இதே அரங்கில் அந்த வழக்கின் தீர்ப்பு, குமாரசாமியினுடைய தீர்ப்பை பக்கமாக அதில் இருக்கக்கூடிய முரணான கருத்துக்களை வைத்து கேள்வி நேரம் விவாதித்தது. மது விலக்கு தொடர்பான கொள்கைகளை பற்றி பேசுகின்ற பொழுது நான் சொல்றேன்னா ஊடகங்கள் அப்படி இருக்குதுங்கிறதுக்காக நான் சொல்லிடுறேன். ஷேக் தாவூத் இங்கே வந்திருந்தார். அவரிடம் நானும் கூட ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தேன். மது என்பது தனி மனிதர்கள் சார்ந்தது, அது அரசு நடத்தலைன்னா தனியார்கள் கையில் அது போய்விடுன்னு சொல்லும்போது நான் ஒரு கேள்வி வைத்தேன். விபச்சாரமும் தனியார்கள் தான் செய்கிறார்கள், அரசு ஏற்று நடத்தி விடுமா? பிட்பாக்கெட் தனியார் தான் அடிக்கிறான், கொல்ல தனியார் தான் அடிக்கிறான், அரசு ஏற்று நடத்தி விடுமா? கேள்விகளை முன்வைத்திருக்கிறோம். இதை தாண்டி மிக கடுமையாக அஇஅதிமுக அரசினுடைய நிர்வாக செயற்கேடுகளையும் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஊழல்களையும் எல்லா ஊடகங்களும் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றன. ஒருவேளை சார்புள்ள ஊடகங்கள் பேசாமல் தவிர்க்கலாம். ரைட். நிறைவாக சொல்லணும்னு சொன்னா நிறைய கருத்து சுதந்திரம் என்பது நசுக்கப்படக்கூடாதுங்கிறது அடிப்படை. ஒரு உதாரணத்துக்கு மும்பையில வந்து சிவசேனை தலைவர் பால் தாக்கரே இறந்த பொழுது பெண்கள் வந்து கமெண்ட் ஒன்று சொல்றாங்க, இந்த மாதிரி தேவைதானா என்று. அதுக்கு லைக் போட்டவங்களையும் சரி அவங்களையும் சரி, ரீனு சீனிவாசனையும் சரி அவங்களையும் 2 பேரையும் அரெஸ்ட் பண்றது எந்த விதமான நியாயம்? இது அரசாங்க அடக்குமுறை அல்லவா? அப்ப இப்படிப்பட்ட அடக்குமுறை தொடர்ந்து நடந்து கொண்டு காங்கிரஸ் அரசாங்கம் எந்த அரசாங்கமா இருக்கட்டுங்க, காங்கிரஸ் என்ன மாமனா மச்சானா இல்ல நீங்க எனக்கு விரோதியா, அதெல்லாம் கிடையாது. எந்த அரசாங்கம் செஞ்சாலும் அது தவறுதான். அப்ப நீங்க இந்த ஆட்சியில நீங்க நிச்சயமா தவறுதான். நிச்சயமா தவறுதான். சரி, அதே மாதிரி இப்போ நக்வி சொன்னதுக்கு, அப்பாஸ் நக்வி சொன்னதுக்கு உங்க அரசு என்ன நடவடிக்கை அவர் மேல எடுத்திருக்கு? பாகிஸ்தானுக்கு போன்னு சொன்னாங்கல்ல, நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? பிரதமர் அவ்வப்பொழுது கண்டித்துக் கொண்டே தான் இருக்கிறார். அவர் வாயில பேசிட்டே தான் இருப்பார். யார் மேல நடவடிக்கை வந்தது? இல்லை, இப்போ இந்தியாவில் வந்து ஜனநாயகத்துக்கு ரொம்ப அடிப்படையானது வந்து கருத்து சுதந்திரம். சதி, குழந்தை திருமணம் உட்பட பல பிற்போக்கான விஷயங்கள் வந்து விவாதங்கள் மூலமாகவும் மாற்று கருத்துக்கள் மூலமாகவும் தான் வந்து செழுமைப்பட்டு நமக்கு ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த செக்ஷன் 66A நீக்கப்பட்டது வரைக்கும் வந்து நம்ம மாற்று கருத்துக்கள் மூலமாக தான் வந்து டெமோக்ரஸியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண முடியுன்றது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு.
ஸோ கருத்து சுதந்திரத்தை வந்து எந்த வகையிலையும் அது வந்து அரசு நிர்வாகம் தங்களுடைய கையில் இருக்குது அப்படின்றத காரணமாகவோ இல்லை நாங்கள் மெஜாரிட்டி அப்படின்றத காரணமாகவோ கருத்து சுதந்திரத்தை வந்து எந்த வகையிலையும் முடக்குறது வந்து சரி கிடையாது. ஒற்றை வரியில் நிறைவு கருத்து ஆக்கு. கருத்து சுதந்திரத்தை ஒடுக்கினால் அது ஒடுக்கப்படுகின்ற கருத்தும் ஓங்கி ஒழிக்கும். சரி, நல்லது. நாம் இந்த அளவில் நிறைவு செய்யலாம். 4 பேரும் தொடர்ச்சியான உங்களுடைய பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள். நேற்றைய கேள்வி நேர அரங்கம் கிட்டத்தட்ட ஒரு போர்க்களம் போலவே காட்சியளித்தது. ஆனால் இன்றைய கேள்வி நேரம் அப்படிங்கிறது ஒரு பூங்காவை போல காட்சியளித்தது. ஒரு அமைதியாகவும் ஆழமாகவும் விவாதத்திற்கு ஒத்துழைத்த உங்கள் 4 பேருக்கும் மீண்டும் கூட நான் ஒருமுறை நன்றி தெரிவித்து இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி. இந்த அளவில் நாமும் நிறைவு செய்வோம். கருத்து சுதந்திரங்கள் அது மத்திய மாநில அரசுகளாக இருக்கட்டும், தனி மனிதர்களாக இருக்கட்டும், இயக்கங்களாக, மதங்களாக எல்லா இடங்களிலும் எடுத்துக்கொண்டால் அது தமிழகத்தில் பல்வேறு அவதூறு வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன. மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களினுடைய கருத்துக்கள், மதம் சார்ந்த இயக்கங்களுடைய கருத்துக்கள் என்று எல்லா இடங்களிலும் பல நேரங்களில் பொறுப்பற்ற கருத்துக்களை விதைப்பதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடுவதற்கான ஒரு முயற்சி எல்லா தளங்களிலும் அல்லது பழிதீர்க்கும் முயற்சிகள் எல்லா தளங்களிலும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. அதை தாண்டித்தான் ஒரு நாகரிக சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது என்ற கருத்தை பரவலாக 4 சிறப்பு விருந்தினருமே கருத்துக்களில் மாறுபட்டிருந்தாலும் ஒருமித்த கருத்தோடு நிறைவு செய்கிறார்கள். அதே நானும் மீண்டும் நினைவுபடுத்தி நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் 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 நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. அந்த வகையில் மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு கேள்வி நேரத்தில் நாளை மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.